வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எழுதாத பேனாவுக்கு 80 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் மெரினாவில் நினைவு சின்னம் தேவையா? மக்களின் வரிப்பணத்தை திமுக அரசு ஊதாரித்தனமாக செலவிட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆட்சியில் கட்டலாம், ஆனா அவருக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறாங்களாம். யாருடைய பணம்? உங்களுடைய பணம், வரி பணத்துல 82 கோடி எழுதாத பேனாவை நடுக்கட்டில் கொண்டு வைக்கிறாங்க. ஏன் எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கூட மாணவர்கள் பாராட்டுவாங்க. தமிழகத்தில் கொலை கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது எங்கே போனார் ஸ்டாலின் அப்பா என்றும் சாடல். தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதிகளில் 15% மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு நாமம் போடப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். தொகுதி மறுவரையறை குறித்து மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும். உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்து விடாதீர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தங்களின் கூட்டணியில் விரிசல் விழாது, எதிர்க்கட்சிகளின் ஆசையில்தான் மண் விழும். பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசியதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆரூடம். அந்த வெடிப்பு என்பது பார்த்தா நெல்லிக்காய் மூட்டை போல இன்னும் கொஞ்சம் காலத்தில் சிதறுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக அரசியல் அந்த மேகங்கள் அது நல்ல சூழ்நிலையை அந்த கூட்டணி சிதறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அரசியல் மேகங்கள். திமுக கூட்டணியில் சேர்ந்து நொந்து நூலாகிவிட்டார் திருமாவளவன். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அன்பு சகோதரர் திருமாவளவன் நொந்து நூலாகி போயிட்டார். கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. திமுக கூட்டணி சிதறும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தமிழகத்தில் நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகளில் பள்ளி கல்வித்துறை தீவிரம். இருக்கைகளில் மாணவர்களின் தேர்வு எண் ஒட்டுதல், தேர்வர்களின் வகுப்பறைகளை குறிப்பிடுதல் உள்ளிட்ட பணிகளில் அதிகாரிகள் மும்முரம். பதினொன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்றும் பதிவு. தேர்தலுக்கான திமுகவின் ஆயுதம்தான் மொழிப்போர் என பாமக தலைவர் அன்புமணி சாடல். ஹிந்தி திணிப்பு வேண்டாம் என கூறும் முதலமைச்சர் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் எனவும் கேள்வி. கட்சியை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியாத அன்புமணி காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண போகிறாரா என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி.
காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுவது குறித்து அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளாசம். தமிழகத்தில் வேறொரு புதிய அரசியல் ஆற்றல் முளைத்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை தடுக்கிறது திமுக. என்னை பார்த்து நடுங்குகிறது எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி பதிலடி. சீமான் பாலியல் வழக்கில் திமுக தலையிடவில்லை எனவும் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அனுதினமும் சிறுமிகளுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமை குறித்து கனிமொழி வாய் திறக்காதது ஏன்? என்னை பாலியல் குற்றவாளி என சொல்ல நீங்கள் யார் எனவும் சீமான் கேள்வி. பணம் பறிப்பதற்காக நடிகை விஜயலட்சுமி தன்னை பிளாக்மெயில் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. கண்ணியம் காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளாக வாய் திறக்கவில்லை என்றும் ஆவேசம். என்னுடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது, இனி நீ நிம்மதியாக இருக்க முடியாது என நடிகை விஜயலட்சுமி கண்ணீர். பாலியல் தொழிலாளி என சீமான் விமர்சனம் செய்த நிலையில் விஜயலட்சுமி கண்ணீர் மல்க சாபம். சீமானால் 7 முறை கருக்கலைப்பு செய்த நடிகை விஜயலட்சுமி கர்ப்பப்பையை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வீரலட்சுமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட நடிகைக்கு நீதி கிடைக்க போராட உள்ளதாகவும் வீடியோ மூலம் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு இப்போதே தெளிவு தேவை. இதுவரையிலான ஆதாரங்கள் தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் உள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையே எழாத போது அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்றது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் பாஜக நாளையே பங்கேற்கும் எனவும் பதிலடி. திமுக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிச்சயம் தேமுதிக பங்கேற்கும். அன்னை மொழி காத்து அனைத்து மொழியும் கற்போம் என்பதே தேமுதிகவின் நிலைப்பாடு எனவும் பிரேமலதா பேட்டி. வருகிற 8ஆம் தேதி லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்த உள்ள இசைஞானி இளையராஜா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். நேரில் வந்து தனக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இசைஞானி இளையராஜா நன்றி. பணிச்சூழலில் இருந்தும் நேரம் ஒதுக்கி வந்து வாழ்த்தியது தன்னை மகிழ்ச்சியில் மூழ்க செய்ததாகவும் நிகழ்ச்சி பதிவு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த மீனவர்களிடம் விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என ஆறுதல் கூறினார் ஆளுநர். அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், அண்ணாமலையுடன் ஆர்.என். ரவி போட்டியிட வேண்டாம். மீனவர்கள் போராட்டத்தில் ஆளுநர் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திண்டிவனம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் செவ்வாய்க்கிழமை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை. சேலம் மாவட்ட கூடுதல் ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம்.
சேலம் வீராணம் பகுதியில் விதிகளை மீறி கருக்கலைப்பில் ஈடுபட்ட 2 தனியார் ஸ்கேன் சென்டர்களுக்கு சீல். விதிமுறைகளை மீறி கருக்கலைப்பு செய்தது தெரிய வந்ததை அடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே இளம்பெண்ணை காரில் கடத்திச் சென்ற மர்ம கும்பல். காரில் பெண் இல்லாததால் ஆவேசமடைந்த உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இடைவிடாமல் கொட்டி வரும் கனமழையால் மெய்நிறுவி பழைய குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி போலீசார் தடுப்புகளை அமைத்துள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் திங்கள் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி வில்லியனூர் 4 முனை சந்திப்பில் அதிமுகவால் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் திறக்க வந்ததால் சலசலப்பு. இருதரப்பினரும் அதிக அளவில் குவிந்து வருவதால் போலீசார் குவிப்பு. மூன்று நாள் பயணமாக குஜராத் மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி சோம்நாத் கோயிலில் சிறப்பு வழிபாடு. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபாடு. முன்னாள் செபி தலைவர் மாதவி பூரிபுச் உள்ளிட்ட 6 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவு. பங்குச்சந்தை மோசடி மற்றும் ஒழுங்குமுறை மீறல் தொடர்பான வழக்கில் மும்பை நீதிமன்றம் உத்தரவு. உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. பத்ரிநாத் அருகே பனிச்சரிவில் சிக்கிய 50 பேர் மீட்கப்பட்ட நிலையில் பலியானோர் எண்ணிக்கை உயர்வு. டெல்லியில் காற்று மாசை குறைக்கும் மாநில அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. ஏப்ரல் 1 முதல் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை இயக்க தடை என்ற உத்தரவுக்கு ஆதரவு அதிகரிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி நிர்ணயித்த 250 ரன்கள் இலக்கை நோக்கி நியூசிலாந்து அணி நிதான ஆட்டம். இயக்குனர் ஏஎல் விஜய் போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோ திறப்பு. இயக்குநர்கள் பாலா, சுரேஷ் கிருஷ்ணா, சுசீந்திரன், ஆர்.கே. செல்வமணி உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து. வடிவேலு, சுந்தர் சி இணைந்து நடித்துள்ள கேங்கர்ஸ் திரைப்பட ரிலீஸ் தேதி நாளை வெளியீடு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு வடிவேலு, சுந்தர் சியின் காம்போவுக்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டுமென இயக்குனர் பேரரசு கோரிக்கை. பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டவர்களை நடு ரோட்டில் அடித்து இழுத்துச் சென்று வீடியோ எடுத்து போட வேண்டுமெனவும் பேச்சு. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ண உடனே தான் இந்த மாதிரி அரசு இழுத்து போய் வீடியோ போட்டால் நாலு திருந்துவான்.